அந்த மைண்ட் ஃபக் கேம்லேருந்தே ஆரம்பிக்கிறான். எல்டன் ரிங் இன்னும் விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த மைண்ட் ஃபக் கேம் நான் வந்து லாஸ்ட் இதில் சொல்லும் போது இட்ஸ் லைக் அஜிஜோ என்னால் முடியல, ஐ டோன்ட் ஹாவ் த டைம் டு கோ த்ரூ தட். அந்த பெயின் என்னால் போக முடியாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டூ மச் ஆஃப் டைம், ப்ராக்டிஸ் வேணும். எனக்கு வந்து பிகாஸ் கண்டினியூஸாக ஒர்க் இருக்கிறதுனால ஒர்க்குக்கு நடுவில் என்னால் கிடைக்கிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்னால் உட்காரும் போது அந்த டைமில் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஐ வாஸ் திங்கிங் வை ஷுட் ஐ ஈவன் ப்ளே திஸ். பட் நான் ஏன்னா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறேன் அந்த மாதிரி. ஆனால் அடித்து சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேமை நான் விளையாடினதே இல்லை. 3 மாதத்தில் என்ன மாறிடுச்சு, என்ன ஆச்சு? 100 hours மேலே நான் வந்து இந்த கேம்குள்ளே இருக்கேன். ஓகே, லெட் மீ புட் இட் திஸ் வே. நீங்கள் வந்து மல்டிப்ளேயர் கேம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கால் ஆஃப் டியூட்டி, ஓகே, ஆர் யூஆர் பிளேயிங் எக்ஸ் டிஃபயன்ஸ் ஆர் இந்த ரெயின்போ சிக்ஸ் சீஜ், அந்த மாதிரி நிறைய மல்டிப்ளேயர் கேம்ஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரையில் எல்டன் ரிங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டிப்ளேயர் கேம்ஸ் தட் யூ கேன் பிளே. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு 2 பேரோட விளையாடிட்டு இருக்கேன் இப்போது. இமேஜின், நாங்கள் கேம்குள்ளே இருக்கோம், நான் என்னோட இன்னொரு 2 நண்பர்கள் ஒரே உலகத்தை அட் அ டைம் உள்ளே போகிறோம். we are on call when we are playing. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் நான் வந்து மல்டிப்ளேயரில் ஆடினது, இட் இஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட் இஸ். ஏன் தலை நீ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு லெவல்னு சொன்னீங்க, இப்போ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, அதனால் கேம் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு? அப்படின்னு இல்லை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த கேமோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் லெட்ஸ் டேக் த மேக்கர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இவங்க வந்து இந்த எல்டன் ரிங்னு பண்ணது வந்து தே ஆர் அ கம்பெனி நேம்டு ஃப்ரம் சாஃப்ட்வேர் அண்ட் தே ஆல்சோ ஹாவ் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு இந்த வந்து டீமன்ஸ் சோல்ஸ் அப்படின்ற ஒரு கேம் தான் அவனுங்க வந்து இந்த சோல்ஸ் சீரீஸில் எடுத்துகிட்டு வந்தானுங்க. இந்த டீமன்ஸ் சோல்ஸ்க்கு அப்புறம் தே டிட் டார்க் சோல்ஸில் வந்து 1, 2 and 3ன்னு ஒரு ட்ரிலாஜி பண்ணாங்க. அதுக்கப்புறம் PlayStation 4 எக்ஸ்க்ளூசிவாக வந்து பிளட்போர்ன் அப்படின்ற ஒரு கேம் பண்ணாங்க, விச் இஸ் லைக் ஒரு காத்திக் செட்டப்பில் வந்து பயங்கரமான ஒரு மெடிவல் இது வித் அ லாட் ஆஃப் பீஸ்ட்ஸ் அண்ட் ஹியூமன் அண்ட் லாட் எவ்ரி ஐட்டம் இன் தட் கேம் வில் ஹாவ் லைக் அ பிளட் டிஸ்கிரிப்ஷன், அ டிஸ்கிரிப்ஷன் விச் வில் ஹாவ் ஒன் சிக்னிஃபிகன்ஸ் டு த வேர்ட் பிளட். ஓகே, அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு இது எடுத்துகிட்டு வந்தாங்க, உலகம் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செக்கிரோ அப்படின்னு சொல்லிட்டு தே வெண்ட் இன் டு ஒன் ஜாப்பனீஸ் இது ஷினோபி ஒரு நிஞ்சா கேம். ஸோ செக்கிரோக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் செக்கிரோக்கு அப்புறம் இப்போ வந்து எல்டன் ரிங் அப்படின்ற ஒரு கேமுக்கு வந்தாங்க. இந்த எல்டன் ரிங்ல என்னன்னா, ஒன்று வந்து ஃபார் த பியூட்டி ஆஃப் ஹவு இட் வாஸ் ரிட்டன், தே சோஸ் டு கொலாபரேட் வித் ஜார்ஜ் ஆர் மார்டின். he is the writer behind Game of Thrones. ஓகே, அவர் வந்து ஒரு தரமான ஒரு ஸ்டோரி இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செமையாக இருந்துச்சு. நோ லாஸ்ட் டைம் நான் சொல்லும் போது we were talking about how Elden Ring is too difficult. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, நிறையா பார்க்க என்னோட இன்னொரு நண்பர் ஒருத்தர் இந்த கேம் ரொம்ப விளையாடின ஒருத்தர் சொன்னார், it doesn't necessarily have to be difficult, right? In this game they've given you certain accessibility features that can assist you in the way that you're playing the level முடிக்கிறதுக்கலாம். ஆமா, so for example இப்போ bloodborne எடுத்துப்போமே, there is one character, there is a very difficult boss, or even the local enemies that are there in that map are difficult, right? எல்டன் ரிங்லேயும் இதே டிஃபிகல்ட் பாஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு லோவர் டிஃபிகல்ட்டிக்கான ஒரு இது உங்களோட கேம் கேரக்டர்ஸ் எல்லாமும் இருக்காங்க. ஆனால் பிளட்போர்னில் இல்லை மற்ற சோல்ஸ் கேம்ஸில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏஐ அசிஸ்ட், தட் இஸ் யோர் என்பிசி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சமன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஸோ நீங்கள் வந்து சமன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, பிட்வீன் அதர் சோல்ஸ் லைக் அண்ட் திஸ் ஒன் இஸ் தட் இந்த கேமை வந்து ஓப்பன் வேர்ல்டு ஆக்கிட்டாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து லெட்ஸே ஒரு பாஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்களா, அந்த பாஸை நீங்கள் விட்டுடலாம்.
விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வேறு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு யூ கேன் கோ லெவல் அப், மேக் யுவர் கேரக்டர் ஸ்ட்ராங்கர் அண்ட் தென் கம் பேக் அண்ட் கிவ் இட் அ ட்ரை. சைட் மிஷன் அண்ட் மேக் யுவர்செல்ஃப் ஸ்ட்ராங்கர் அண்ட் நாட் ஜஸ்ட் சைட் மிஷன் ப்ரோ, இது எல்லாமே மெயின் மிஷன்ஸ் தான். உங்களுக்கு நிறைய டஞ்சன்ஸ் இருக்கு, யூ ஆர் நாட் ஸ்கிப்பிங் இட். யூ கேன் கம் பேக் டு தட் அட் அ லேட்டர் பாயிண்ட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். நம்ம பாஸ் பண்றோம் அதுக்கப்புறம். கரெக்ட், யூ கேன் டேக் அ பாஸ், யூ கேன் பிகாஸ் யூ ஆர் அண்டர் லெவல்ட், யூ கேன் நீங்க போயிட்டு இன்னொரு 4 இடத்துல போயிட்டு ஒரு யூ பீட் லைக் அ ஃபியூ எனிமீஸ், அவங்கள போட்டு தாக்கிட்டு you level up, you get better equipment, better armor, better armaments அப்படினு சொல்லுவாங்க இந்த கேம்ல, which is your swords and knives and staffs and daggers and whatever, right? அதெல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்க உள்ள வந்துட்டு பயங்கரமா you can easily help finish the boss. In the boss fight கூட there are certain summons that you can call upon other players, that is other non-playable characters அப்படின்னு சொல்லுவாங்க, NPC அப்படின்ட்டு. ஸோ அந்த கேம் கேரக்டர்ஸை நீங்கள் உங்களுக்கு அசிஸ்ட்டுக்கு நீங்கள் கூட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த சமன் அப்படின்னு போட்டிங்கன்னா பாஸ் இதில் வந்து இன்னொரு கேரக்டர் திடீர்னு அப்பியர் ஆவாங்க. நோ இன்ஸ்டெட் ஆஃப் 1 person ஃபைட்டிங் தட் பாஸ், நோ யூ ஆர் ஹேவிங் 2 persons ஃபைட்டிங் தட் பாஸ். அலாங் வித் தட் கேரக்டர் சமன் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு வந்து ஸ்பிரிட் ஆஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சமனும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சமனையும் வச்சு ப்ளஸ் இந்த இதையும் வச்சுட்டு நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா இட் மேக்ஸ் இது a lot more easier. Yeah. So இவங்க எப்படின்னா they are saying for the people who are looking for a challenge, அவங்க வந்து நீங்கள் சமன்ஸே இல்லாமல் பீட் பண்ணுங்களேன், அதுதான் உங்களுக்கான சேலஞ்ச். ஃபார் சம்மோன் ஹூ வாண்ட்ஸ் இட் டு பி அ லாட் மோர் ஈஸியர், தே கேன் கோ லெவல் அப். அவங்க லெவல் அப் பண்ணிட்டு திருப்பியும் வரட்டும், திருப்பியும் வந்த உடனே இந்த சம்மன்ஸ் வச்சு அவங்க பீட் பண்ணட்டும். தி கேம் அவங்களே உனக்கு மெக்கானிக் கொடுத்து அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி இட் மேக்ஸ் இது ஆக்சசிபிள் டு லாட் மோர் பீப்புள். அதான் நான் சொன்னேன், இது வந்து இந்த கேம் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபார் ஃபஸ்ட் டைம் பிளேயர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை கேம் முடிக்கிறீங்க, 2 தடவை கேம் முடிக்கிறீங்க, 3வது தடவை வரும்போது ஓகே நவ் ஐ நோ ஹவு டு கோ அரவுண்ட், ஐ நோ ஹவு த கேம் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் பிளேயிங் திஸ். ஓகே, ஸோ ரிப்பீட் கேம் வேல்யூ வந்து இருக்குது அப்படின்றீங்க. ரிப்பீட் கேம் வேல்யூ வந்து 100%ங்க. இதுக்கு வந்து நான் வந்து இது வரைக்கும் பேரலாக இப்போ நான் வந்து இந்த கேம் நான் தொடாத ஒரு ஆள், இப்போ நான் பேரலாக 3 கேம் போயிட்டுருக்கு. என்னோடய பிரதர் அவர் வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மாத்திரம் over 80 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த கேம். பேஸ் கேம் முடிச்சுட்டு இப்போ புது எக்ஸ்பேன்ஷன் வேறு ஒன்று விட்டுருக்காங்க, அந்த எக்ஸ்பேன்ஷனும் 90% முடிச்சிட்டான். ஓகே, சோலோவா ஆல்மோஸ்ட். ஸோ எம்பவர்ட் கேமராக மாறிட்டீங்க. ஆனால் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது வந்து கொஞ்சம் லைட்டாக கெடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ செட் அ பாஸ் ஹூ இஸ் லைக் வெரி ஹெவி டு டிஃபீட், வெரி ஹார்ட் டாஸ்க், ஹெர்குலியனாக இருக்குது அப்படின்னா அதை பாஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டு வரலாம்னா அந்த கேமிங்கோட அந்த ஒரு போயிட்டுருக்கு அந்த ரூட்டு, அந்த வேவ்ல அந்த டெம்போ வந்து லைட்டாக ஏதோ ஏன்னோ. ஸோ இது அப்படின்றத பார்க்க முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் மேப் செக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது பண்ணலன்னா கூட நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே வந்தாலும் திஸ் வில் ஸ்டில் பி டிஃபிகல்ட். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த லாஸ்ட் ஒரு 2-3 பாஸஸ் நான் பீட் பண்ணதில், நான் அந்த பாஸ் பீட் பண்ணதுக்கப்புறம் கை ஃபுல்லாக ஸ்வெட்டு, நெஞ்சு வந்து டப 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 டபன்னு நெஞ்சு அடிச்சு அது வந்து இட் வாஸ் பம்பிங் ஸோ மச் பிளட் தட் ஐ ஹேட் லைக் அ பிளட் ரஷ் to my head that my entire body felt like அந்த பாஸ் முடிக்கும் போது என்னோட கையெல்லாம் ட்ரெம்பிள் ஆயிட்டு ஒரு 4 பேர் செஞ்சிட்டு அப்படி இருக்க மாதிரி. What a high that was. Okay. I'm telling you, and the victory வந்து that was the biggest high that I've ever had in my life after finishing that boss. So what did you do after that? ஒரு 4 ஸ்மோக் போட்டிங்களா தொடர்ந்து அப்படியே எக்ஸால்டேஷன்ல? Bro, I don't. So but it is I felt that high. இல்ல அந்த ஒரு திருப்தி இருந்தது அப்படின்றீங்க. திருப்தியோட டோபமைன் எல்லாமே தூங்க முடியல. ஸோ என்ன சொல்றது, படுத்துட்டு இருக்கேன் and it was just you keep thinking about that in the loop. இப்போ அது மாத்திரம் இல்லை, இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நடு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே இன்னைக்கு ஈவினிங் நம்ம பசங்க வந்துடும் அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டு அதை லைக் மைண்ட் இஸ் நல்லா இருக்கு only about this. ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது முடிச்சதுனால இல்லை. இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப் விக்ட்ரி. ஸோ உங்களை எல்லாருமே ஸ்கில் இஷ்யூன்னு சொல்லி திட்டினாங்கல்ல, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சம்மர் ரிடெம்ஷன் டைம் மாதிரி இருக்குது. ஸ்கில் இஷ்யூஸ்ன்னு இல்லை, இப்போது இல்லை இப்படி யோசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன். தட் இஸ் எனக்கு வந்து எனக்குன்னு இப்போ ஒரு ஸ்டுடியோ இருக்குது. நான் இதை தவிர காலேஜில் ஐ ஆல்சோ டீச், ரைட். ஐ டூ ஒர்க் ஷாப்ஸ். நான் நிறைய பர்சனல் ஷூட்ஸ் இருக்குது, கார்ப்பரேட் ஷூட்ஸ் இருக்குது, கமர்ஷியல் ஷூட்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து நான் அப்பாவோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன், வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நவ் தட் மை கிராண்ட் மாம் இஸ் ஹியர் வித் அஸ், அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு. வித் ஆல் ஆஃப் திஸ் கோயிங் ஆன், ரைட், என்னோட மைண்ட் செட் என்னென்னா, நான் இவ்வளோ பண்ணும்போது why should I play something that I'm not going to enjoy, right? So அந்த ஒரு விஷயம் தான். It was never about skill, it was never about at the end enjoy பண்றதுக்கு. Now I'm in that mindset where thinking about or learning about how this game works, இல்லையா, it makes it better. ஸோ எனக்கு கிடச்ச 20 மினிட்ஸாக இருந்தால் கூட ஐ கான்ட் ப்ளே ஃபார் லைக் யூனோ 6 to 8 hours ஒரு நாளைக்கு என்னால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கேமெல்லாம் தொடர்ந்து விளையாடினா தான் உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் பேர்லி வென் ஐ கேன் டெடிகேட் 1 or 2 hours a day, அந்த 1 or 2 hours நான் போய் அடி வாங்கி திருப்பி. இதில் முக்கியமான ஒரு இது என்னென்னா, நீங்கள் அடி வாங்க லைக் ஒன்ஸ் யூ லூஸ், ரைட், நீங்கள் கேதர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இஸ் லாஸ்ட் அப்பான் டெத். சீரியஸ்லி. அண்ட் இட் வில் பி தேர் இன் தட் பிளேஸ். தட் இஸ் நீங்கள் எந்த இடத்துல மண்டே போட்டிங்களோ அந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே தட் இஸ் ஒரு கொத்தா அங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் பட் ஒன்லி ஒன்ஸ், தட் இஸ் நீங்கள் வந்து ஸ்பான் பண்ணுறீங்க. ஸோ லெட்ஸே இப்போ நீங்கள் போகிறீங்க, யூ ஹாவ் லெட்ஸே ஒரு 20 ரூன்ஸ் வச்சுருக்கீங்க, ரூன்ஸ் ஆர் சோல்ஸ் ஆர் இதுதான் உங்களோட எக்ஸ்பி. இந்த எக்ஸ்பி வச்சு தான் நீங்கள் லெவல் அப் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ லெட்ஸே ஹையர் த நம்பர், ஹையர் யூ கேன் லெவல் அப்.